பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீர்ந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கு குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உனக்கு தெரியல. அப்படின்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். குருக்கள், எங்க ஐயாவை ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு. ஏய், அதான் ஐயா பேசிட்டு இருக்கல, விடுப்பா. அமைதியா இருந்துட்டு கடைசியில உன் வேலையை காட்டிட்டியே. வாங்கியா எல்லாம். பொண்ணை வச்சு குருக்கள் இந்த ஊர்ல பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கிறார் போல இருக்கு. இப்படி பண்ணிட்டியேடி. தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோச்சனம் கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. இப்படி ஒரு பாவம் பண்ண உன்னை ஒரே அடியா தலைமுழுகிற. பகவானே, உனக்கு பணிவடை பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். உனக்கு பணிவடை பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு? நான் பெத்த பொண்ணையே என் கையால கொளுத்த வச்சுட்டியே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியை கொடுத்த? பெத்த பிள்ளைய உயிரோட கொளுத்து துணிச்சிட்டிய. ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விழுகோ விழுகோ, உயிரோடு இருக்க. நிறுத்து, சொன்னா கேளியா? இவளை கொளுத்த போறிய. இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான். கொளுத்துனா முதல்ல என்ன கொளுத்து? உங்க தோப்பனார் கேட்ட கேள்வியே நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்ப நீங்க காதல் கீதல் சொல்லி மானத்தை வாங்குறேலே. உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருந்து பார்த்தது போதும் சார். கல்லா இருக்கிற கடவுளுக்கு பால் தேனு நெய்யின் ஊத்தி அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு ஆணு பொண்ணு நேசா அத பாவன் சொல்றீங்க. நீங்களா என்னையா மனுஷங்க? எப்பவும் பொண்ணிய மனசுக்குள்ள வந்துட்டாலோ அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா. இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்க. ஐயோ, என் போட்ட விடுங்களே. சொன்னா கேளுங்க. நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன் நான் வயிறு வச்சு சொல்றேன். நீங்க நல்லாவே இங்க பாருங்க, உங்க பொண்ணை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு கூட்டிட்டு போல, மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போல. உங்க சாபம் எங்களை எதுவும் பண்ணாது, புரிஞ்சுக்கங்க. வாசந்தியா, வாசந்தியா, நில்லடாங்க. அட பாவி, இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடா. நிறுத்துடா. ஏண்டி, என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னடி மாயம் பண்ண? சொல்லடி. ஒண்ணு கமலா, தலை புள்ளைய தலை முடிக்கிட்ட. இனி நமக்கு இருக்கிறது நாளே பிள்ளைங்க தான். அவங்கிட்ட என்னடி பேச்சு? வா உள்ள. அம்மா, சுந்தரவதனோ, என்ன இந்த உலகத்துல அப்பாவுக்கு மிஞ்சின சக்தியே இல்லைன்னு நினைச்சு வந்தா என்னைய புள்ள இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? தள்ளு. சுந்தரவதனோ, வெளியே வாயா. வெளியே வந்து எனக்கு பதில் சொல்லியா? இத்தனை வருஷம் அப்பா அம்மா எடுத்து பேசாதவர் இப்படி பேசிட்டாரு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா. நீங்க இப்ப வெளியில போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உட்காருங்க. இப்ப கூட எடுத்து சொல்லி இவளையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கதான் வந்தேன். அதை புரிஞ்சுக்காத உங்க துரு பிடிச்ச கௌரவத்தால பெத்த புள்ளிய இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் உனக்கு புள்ளையா இல்லைன்னா பரவாயில்லையா? நீ நல்ல மனுஷனாரியா?
ஏய் இளங்கோ உனக்கு இப்பதான் முடியாது முதல்ல இங்க இருந்து போலாம் இங்க ரெண்டு கோல்றடா வாடா வாடா ஏய், வாடா டேய் வாடா வா வாடா வாடா ஏய், இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு என்னைய அடிக்க வரியா ரொம்ப பேசலாம் ஒருத்திக்காக வேண்டாங்க அவனுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க அவன் எவ்வளவு நேரம் கத்துறானோ கத்திட்டு போகட்டுங்க சொன்னா கேளு இன்னும் ஏதாவது பேசுனா இங்கே வெட்டிடுவோம் உன்னை வேண்டாங்க நீங்க உள்ள அவரை விடுமா எனக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் டேய் கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா இந்த ஊரே உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னு தானே பாத்திருக்கேன் ஆனா நீ ஒருத்தன் தானே கை நீட்டி பேசியிருக்க அப்பவே உன் கையை வெட்டி இருக்கணும்டா அம்மா பக்குவப்படாத வயசுல ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தா அது தப்புதான் ஆனா என் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோவை காட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ நீயே முடிவு பண்ணிக்கடான்னு எனக்கு முழு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் இதை முட்டாள்தனமா எதிர்க்கிறீங்களே ஏன் இவ உங்க ஜாதிக்கார பொண்ணாவோ நீங்க எதிர்பார்க்கிற ஜமீன் அந்தஸ்தோட இல்லன்னு தானே உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறதுக்கு அந்தஸ்து முக்கியமே இல்லப்பா மனசுக்கு பிடிச்சிருக்கணும் அதான் உங்களுக்கு மனசே இல்லையே என்னடா மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நீ தான் தலைப்புல என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவோ செத்து போயிட்டான் அவன் நின்ன இடத்த தள்ளி ஊத்தி கழுவிடா ஓஹோ உங்களுக்கு காதல் பிடிக்கலங்கிறதுக்காக காதலிக்கிறவங்க அத்தனை பெரிய சாகடிக்க துடிக்கிறீங்களே நீங்க நின்ன இடத்த என்னத்தை ஊத்தி கழுவுறது இப்ப கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க காதலிக்கிற அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் இருந்தா கூட அவங்களுக்கும் காதல் வரும் அவங்களும் காதலிப்பாங்க அந்த காதலை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது சமுதாயத்தாலையும் தடுக்க முடியாது சந்தியா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல நீ போயிட்டு இரு நான் வரேன் நீ போ நான் வரேன் இங்க பாருடா ஒரே நாள சோள பயிர் மாதிரி வாடி கிடக்குறாங்களேடா வெளியே ஊரே நின்று அழுதுட்டு இருக்கு இவங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்ல போறா யாரு மச்சானே உலகம்னு வாழ்ந்துச்சேடா எங்க அக்கா ரெண்டு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டுட்டேடா மாப்பிள்ள மாமா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைப்பாங்க தானே அப்படி பேசுன இப்படி ரெண்டு பேரும் பாவத்தை என் மேல போட்டு போயிட்டாங்களா மாமா எனக்கு சந்தியாதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பேன் நாமெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் அத புரிஞ்சுக்காம இனிமே இனிமே இவங்களுக்கெல்லாம் அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் மாமா மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் புரிஞ்சுக்காம போயிடுறேன் மாப்பிள்ள பாரதி புகழந்தி செல்வி கவிதா எல்லாரும் வாங்க இங்க பாரு இங்க பாருங்க இனிமே நீங்க யாரும் அழக்கூடாது உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் அழக்கூடாது பாரதி அழக்கூடாது பாரதி ஏய் இங்க பாரு அழக்கூடாது உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன்